அடுத்தது இதோ உங்கள் வகுப்புக்கான பிறந்தநாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்களையும் அம்மாதங்களில் பிறந்த நண்பர்களின் பெயர்களையும் எழுதுக. பாருங்க, இந்த மயில் படத்தில் உங்களோட நண்பர்களோட யார் யார் எந்தெந்த மாதத்தில் உங்கள் நண்பர்கள்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிறத உங்கள் வகுப்பில் வகுப்பில் கொண்டு போய் வச்சு யார் யார் எந்தெந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு எழுதிக்கிறதுக்காக இந்த மயில் படம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கீழே எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரியில் யார் யார் பிறந்திருக்கிறாங்க? வளவன், ஆயிஷா. இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இப்போ ஒவ்வொரு மயில் தொகையிலையும் ஒவ்வொரு மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மயில் தொகையில் யார் யார் எந்தெந்த மாதங்கள் பிறந்தாங்கன்னு உங்கள் வகுப்பறையில் நீங்கள் எழுதிக்கிங்க. நாம் இப்போ மாதங்கள் பெயர் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்னது? ஜனவரி. ஜா நா வா ரே, ஜனவரி. ஒருத்தர் ஜனவரியில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் ஜூனில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் ஜூலையில் பிறந்திருப்பாங்க இல்லையா, அந்தந்த மாதிரி நீங்கள் யார் யார் எந்தெந்த மாதங்களில் பிறந்தாங்கன்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. ஓகேவா? அடுத்தது பிப்ரவரி. பி இப் ரா வா ரே, பிப்ரவரி. அடுத்தது மார்ச். மா எர் இச், மார்ச். அடுத்தது ஏப்ரல். ஏ இப் ரா எல், ஏப்ரல். அடுத்தது மே. மே. அடுத்தது ஜூன். ஜூ என், ஜூன். அடுத்தது ஜூலை. ஜூலை, ஜூலை. அடுத்தது ஆகஸ்ட். ஆ கா இஸ் இட், ஆகஸ்ட். அடுத்தது செப்டம்பர். சே இப் டா எம் பா எர், செப்டம்பர். அடுத்தது அக்டோபர். ஆ இக் டோ பா எர், அக்டோபர். அடுத்தது நவம்பர். நா வா எம் பா எர், நவம்பர். அடுத்தது டிசம்பர். டி சா எம் பா எர், டிசம்பர். பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாம் ஆங்கில மாதங்கள் 12யும். ஜனவரி. ஜா நா வா ரே, ஜனவரி. ஜா நா வா ரே, ஜனவரி. அடுத்தது பிப்ரவரி. பி இப் ரா வா ரே, பிப்ரவரி. அடுத்தது மார்ச். மா எர் இச், மார்ச். மா எர் இச், மார்ச். அடுத்தது ஏப்ரல். ஏ இப் ரா எல், ஏப்ரல். ஏ இப் ரா எல், ஏப்ரல். அடுத்தது மே. அடுத்தது ஜூன். ஜூ என், ஜூன். ஜூ என், ஜூன். அடுத்தது ஜூலை. ஜூலை, ஜூலை. ஜூலை, ஜூலை. அடுத்தது ஆகஸ்ட். ஆ கா இஸ் இட், ஆகஸ்ட். அடுத்தது செப்டம்பர். சே இப் டா எம் பா எர், செப்டம்பர். சே இப் டா எம் பா எர், செப்டம்பர். அடுத்தது அக்டோபர். ஆ இக் டோ பா எர், அக்டோபர். அடுத்தது நவம்பர். நா வா எம் பா எர், நவம்பர். நா வா எம் பா எர், நவம்பர். அடுத்தது டிசம்பர். டி சா எம் பா எர், டிசம்பர். ஓகேவா? நம்ம இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணோம், படித்து சொல்லி பார்த்துட்டோமா? இதே மாதிரி நீங்களும் ஒரு நினைவூடு செஞ்சு யார் யாருக்கு எந்தெந்த மாதங்களில் பிறந்தநாள் வருதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்களாப்பா? ஓகே, சரி. அடுத்தது குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக. பாருங்கள், குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை வந்து நிரப்புறது. பாருங்கள், அங்கே என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 இதில் ஃபஸ்ட்டு 2 பாக்ஸு 2 இது எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க. வா ரீ மட்டும் கொடுத்துருக்காங்க 2 பாக்ஸில். மாதத்ததெல்லாம் நம்ம எந்தெந்த மாதங்கள் நாம் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு என்னது? ஜனவரி. ஜா நா வா ரே, ஜனவரி. இந்த மாதம். அடுத்தது பி இப் ரா வா ரே, பிப்ரவரி. ஓகேவா? எழுதிட்டோமா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் அவன் இம்பாயர் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த எழுத்து போட்டணுமோ அதை எழுதினா தான் கரெக்டாக
வந்து குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்கள் கரெக்டாக பேர் வரும் இல்லையா? அப்போ இதில் என்னது? நவம்பர். ஏர் நவம்பர். அடுத்தது ஏர் டிசம்பர். அடுத்தது பாருங்க, இங்கே ஒரே எழுத்து இன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே லை கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன எழுத்து போடணும்? ஜூன். அடுத்தது ஜூலை. பாருங்கள், அடுத்தது இயர். அது 2 எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பாருங்கள், ஃபஸ்ட்டு செப்டம்பர். இயர் செப்டம்பர். அடுத்தது அக்டோபர். அக்டோபர். பாருங்கள், இந்த குறுக்கெழுத்து புதிரில் நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி எழுதிட்டோமா? ஓகே, நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி புதிர் போட்டியெல்லாம் விளையாடுங்க போட்டு. ஓகேவா? நன்றி குழந்தைங்களா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? வீட்டில் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஓகே, நன்றி.